வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ரவா லட்டு அண்டு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சிடலாம். தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு போட்டு எண்ணெய் பசை இல்லாத அளவுக்கு வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் கொட்டிடலாம். கடாயில் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரி ஒரு 5 உடச்சி போட்டு வறுத்துக்கலாம். இந்த முந்திரியிலே ரவை ஒரு கப்பு 1/4 கிலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நான் சன்னமான ரவை தான் வாங்கியிருக்கிறேன். ரவை பெருசாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரவை இப்போ கொஞ்சம் கலர் மாறுது. இப்போ இதை பாத்திரத்தில் கொட்டிடலாம். ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூனு, சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கி வச்சுருக்கேன். இந்த பொடி பண்ண இந்த சர்க்கரை 3/4 கப்பு. இதை இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். பால் ஊற்றுனதுனால இப்போ சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறினோடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரவா லட்டு பால் ஊற்றி செய்யறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். பாலுக்கு பதிலாக நம்ம நெய் போட்டும் செய்யலாம். எல்லா மாவும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. ரவா லட்டு ரவை சர்க்கரை ரெண்டும் நெய்ஸாக அரைச்சும் உருண்டை பிடிக்கலாம். அல்லது ரவா லட்டுக்கு பாலுக்கு பதிலாக சுகர் சிரப்பு செய்தும் உருண்டை பிடிக்கலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்லாம். அப்போ தான் இந்த ரவை இந்த பால் இதெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவா லட்டு ரெடி. அடுத்து முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு ஒரு கப்பு 1/4 கிலோ, வெள்ளை உளுந்து 1/4 கப்பு 100 கிராம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு வெள்ளை உளுந்து போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கலாம். வாசனை வரும். அந்த டைமில் தட்டில் கொட்டிடலாம். வெள்ளை உளுந்து ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நெய்ஸாக அரைச்சி அந்த மாவை நம்ம சலிச்சிக்கலாம். இந்த உளுந்து மாவு கூடவே அரிசி மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமம் இல்லாதவங்க ஜீரகம் எள்ளு போட்டுக்கலாம். இந்த ஓமம் வாசனைக்கு மட்டும் இல்லை, நமக்கு செரிமானமும் ஆகும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சுடு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா முறுக்கு மாவு அளவு பாருங்கள். பச்சரிசி 1 கிலோ, குண்டு உளுந்து 1/4 கிலோ போட்டு மாவு மில்லில் கொடுத்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். முறுக்கு அச்சில் எண்ணெயை தடவி அந்த 3 ஓட்டை இருக்கிற அந்த அச்சில் மாவு போட்டு புழிஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சோட ஈஸியாக வருது. ஈஸியாக வரலன்னா தண்ணி அல்லது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. முறுக்கு அச்சில் ரவுண்டாக புழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா ஜல்லிக்கரண்டியில் புழிஞ்சு இந்த மாவுலே வேறு அச்சிலையும் நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த முறுக்கு மாவில் நம்ம காரம் எதுவும் சேர்க்கவே இல்லை. அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முறுக்கு அரை வேக்காடு வந்தால் போதும். தட்டில் எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அந்த முறுக்கை கடாயில் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது மாதிரி தான் கடையில் முறுக்கு போடுறவங்க செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சால் ஒரே மாதிரியாக முறுக்கு வேகும், ஒரே மாதிரியாக கலராகவும் இருக்கும். இந்த மாவுலே ஸ்டார் வச்சு போட்டு முறுக்கு புழியலாம். இது முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க. டீ கடையில் கூட இது மாதிரி முறுக்கு இருக்கும். முறுக்குக்கு நம்ம கடலப்பருப்பு பொட்டுகளை எதுவுமே நம்ம போட்டு செய்யலை. உளுந்து போட்டு செய்யறதுனால நமக்கு வெள்ளையாக இருக்கும் முறுக்கு. இந்த மாவும் அரை வேக்காடு வந்தோடனே எடுத்து தட்டில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம கடாயில் போட்டு வெந்த உடனே நம்ம எடுக்கணும். இப்போ முறுக்கு நம்ம செஞ்சாச்சு பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இப்போ ஒடிச்சா நல்லா ஒடியுது. ரவா லட்டு 2 விதமான முறுக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள்.